மாயாண்டி குடும்பத்தார் ஸ்டில்லு போட்டு நான் உட்காந்துருக்க மாதிரி நான் ஸ்டில்லு போட்டு ஜிஎம் குமார், மணிவண்ணன் சார், சீமான் அண்ணன், பொண்ணு அண்ணன் எல்லாரும் தான். அந்த 10 டைரக்டர் இருக்கிற டைரக்டர் அதை காமிக்கிறாரு. அவர் வாங்கி என்ன தருது சார் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ஆமாம் சார் நடிக்கிறது. எப்போ சார் எடுக்க போகிறாங்க? இன்னும் ஒரு வாரத்தில் எடுக்க போகிறாங்க. நம்ம டைரக்ஷன் நம்ம பண்ண போகிறோம், அதனால் வேறு யாரையா போட்டுக்கங்கன்னு சொல்ல போகிறேன் சார். நடிக்க ஓடிடுங்க சார், நடிக்க கூப்பிட்டுருக்காங்க சார். இது வாய்ப்பு கிடைக்காது சார், நம்ம படம் 3 மாதம் தள்ளி எடுத்துக்கலாம் சார், நடிக்க கூப்பிட்டுருக்காங்க சார். யார் சார் கூப்பிடுவா? நீங்கள் போங்க. இல்லை நம்ம ஆனால் போங்கன்னார். அது எனக்கு என்னென்னா, இந்த ஆள் வேணாம்னு போங்கன்னு சொன்னாரா, இல்லை என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சொன்னாரா, இல்லை இந்த ஆள் காலி பண்ண என்ன போங்க. உண்மையிலே அவர் சொல்லிட்டு எனக்கு பணம் கொடுத்தாரு. எனக்கு ஒரு 70,000 80,000 ரூபா கொடுங்க, முடிச்சுட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சாரு. அனுப்பிச்சோடனே திருப்பி நான் இங்கே வந்தேன், மணிவண்ணன் சார்கிட்ட பேசினேன். சார் இதில் வந்து எதுவும் மென்டலாக நடிக்கல ராசு மதுரன், என்ன சொல்லி வாடா அங்கே வந்து பேசிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி போனோம். அது ஒரு 50-55 நாள் எடுத்தார். பயங்கர ஹிட்டு.